அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் ஜமியத்து ஆலே ஹதீஸ் ஹிந்தின் சார்பாக இந்த பெரம்பூர் பகுதியிலே தூய இஸ்லாத்தை அறிந்து கொள்வோம் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டு இப்போது அது நடைபெற இருக்கிறது. இந்த கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருகவென என்று ஜமியத்து ஆலே ஹதீஸ் ஹிந்தின் சார்பாக வருக வருகவென வரவேற்று நம்முடைய ஷேக் முபாரக் மதனி அவர்கள் மார்க்கத்தின் பார்வையில் ஹதீஸ்களை மறுப்பவர்களால் ஏற்படும் குழப்பங்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் நாம் எல்லோரும் இந்த மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் சில மலக்குகள் இருக்கிறார்கள். அவர்கள் வீதிகளிலே போய் வந்து கொண்டிருப்பார்கள். யாரெல்லாம் அல்லாஹுவை திக்ரு செய்கிறார்கள் என்று அவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். அவ்வாறு அல்லாஹுவை திக்ரு செய்யக்கூடிய ஒரு சஃபையை அவர்கள் பார்த்துவிட்டால் அந்த மலக்குகள் வந்து அந்த சஃபையை சூழ அமர்ந்து கொள்வார்கள். அவ்வாறு அவர்கள் அமர்ந்திருக்கிற நேரத்தில் அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன், இருந்தாலும் அந்த மலக்குகளிடத்திலே கேட்கிறான், இந்த மக்கள் இவ்வாறு ஒன்று கூடி எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? மலக்குகள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், உன்னை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், இவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா என்று. மலக்குகள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இவர்கள் உன்னை பார்த்ததில்லை. என்னை பார்க்காமலே என்னை பற்றி பேசுவதற்காக இப்படி ஒன்று கூடியிருக்கிறார்களா? இந்த மக்கள் இவ்வாறு என்னை பற்றி பேசிக்கொண்டு எதை எதிர்பார்க்கிறார்கள், எதை கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் மலக்குகளிடம் கேட்கிறான். மலக்குகள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இவர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு உன்னை பற்றி பேசி உன்னிடம் சுவர்க்கத்தை கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா மலக்குகளிடம் கேட்கிறான், இந்த மக்கள் சுவர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா? மலக்குகள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இவர்கள் சுவர்க்கத்தை பார்த்தது கிடையாது. சுவர்க்கத்தை பார்த்தால் இவர்கள் என்ன செய்வார்கள்? சுவர்க்கத்தை பார்க்காமலேயே இப்படி சுவர்க்கத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் சுவர்க்கத்தை இவர்கள் பார்த்திருந்தால் என்ன செய்வார்கள்? யா அல்லாஹ், இவர்கள் சுவர்க்கத்தை பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக உன்னிடம் சுவர்க்கத்தை கேட்பார்கள், சுவர்க்கத்தை நோக்கி விரைந்து வருவார்கள். மீண்டும் அல்லாஹு தஆலா கேட்கிறான், இந்த மக்கள் சுவர்க்கத்தை கேட்பதோடு நிறுத்திக் கொள்கிறார்களா அல்லது வேறு ஏதாவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்களா? மலக்குகள் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், இந்த மக்கள் உன்னிடம் சுவர்க்கத்தை கேட்டுக்கொண்டு நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள். அல்லாஹு தஆலா மலக்குகளிடம் கேட்கிறான், இந்த மக்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்களா என்று. மலக்குகள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், உன் மீது சத்தியமாக இவர்கள் நரகத்தை பார்த்ததில்லை. நரகத்தை பார்க்காமலேயே என்னிடம் பாதுகாவல் தேடுகிறார்களா? நரகத்தை பார்த்திருந்தால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்கும் போது மலக்குகள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த மக்கள் நரகத்தை பார்த்திருப்பார்களாக இருந்தால் உன்னிடம் இன்னும் அதிகமாக நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள், நரகத்தை விட்டும் இவர்கள் தூரமாவார்கள் என்று மலக்குகள்
மலக்குகள் சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான் மலக்குகளை பார்த்து, உங்கள் அனைவரையும் சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன், இங்கே உட்கார்ந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் நான் மன்னிப்பு வழங்கிவிட்டேன். அல்லாஹ் அக்பர். மலக்குகள் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸிலே சிலர் வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் உன்னை நிறைவு கூறுவதற்காகவோ அல்லது உன்னிடம் சுவர்க்கத்தை கேட்டோ அல்ல, சும்மா வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் என்ற போது அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கும் நான் மன்னிப்பு வழங்குகிறேன். அல்லாஹு தஆலா அந்த பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும். அப்படியான ஒரு மகத்தான மஜ்லிஸிலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, மிக கடுமையாக ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலத்திலே நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தோடு சரியான கொள்கையோடு வாழ்வது என்பது கையில் நெருப்பு தணலை வைத்திருப்பது போன்ற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த பக்கம் திரும்பினாலும் ஃபித்னாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த எல்லா ஃபித்னாக்களும் வெளிப்பட்ட நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறான நேரத்தில் நம்முடைய கொள்கையை பாதுகாத்துக் கொள்வதுதான் மிகப்பெரிய வெற்றியாகும். அந்த காலத்திலேயே சலஃபு சாலிஹீன்கள், சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் சொல்லுவார்கள், ஹாதா ஸமனு ஸுகூத் வலுஸூமுல் புயூத் வத்தலபு இலல் கூத். இது எப்படிப்பட்ட காலம் என்றால், மௌனமாக இருந்து கொண்டு வீட்டோடு இருந்து கொண்டு நம்முடைய உணவை தேட வேண்டிய காலம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் அந்த காலத்து ஃபித்னாவை பார்த்தார்கள். இந்த காலத்தில் அதைவிட மோசமான ஃபித்னாக்கள். எனவே நாம் நம்முடைய ஈமானை, நம்முடைய கொள்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இதிலே நீயா நானா என்கிற போட்டிகள் நமக்கு வேண்டாம். நான் கபரிலே நிம்மதியாக வாழ வேண்டும். நான் மஹ்ஷரிலே அல்லாஹுடைய அர்ஷின் கீழ் நிழலை பெற வேண்டும். நான் சிராத் என்ற அந்த பாலத்தை வேகமாக கடந்து நரகத்திலிருந்து தப்பி சுவர்க்கம் செல்ல வேண்டும். இந்த கவலையும் இந்த ஆசையும் நம்மிடத்திலே நிறைய இருக்க வேண்டிய ஒரு காலத்திலே நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் இந்த காலத்தில் நம்முடைய மக்களுக்கு, நம்மை அல்லாஹுக்காக நேசிக்கிற மக்களுக்கு நிறைய இஸ்லாமிய அகீதாவை பற்றி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே ஹதீஸினுடைய முக்கியத்துவம், ஹதீஸை மறுப்பதனால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள் என்ற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின். இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யார் தேர்வு செய்கிறாரோ அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது. வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன். அவர் மறுமையிலே நஷ்டவாளியாகத்தான் இருப்பார் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். எனவே அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் குர்ஆனும் ஹதீஸும் எவற்றை சொல்கிறதோ அதுதான் இஸ்லாம். வேறு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், இஸ்லாத்தின் அடிப்படை மூல ஆதாரங்கள் குர்ஆனும் ஹதீஸும். இதிலே ஒரு முஸ்லிமுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. குர்ஆனும் அல்லாஹுடைய வஹி, ஹதீஸும் அல்லாஹுடைய வஹிதான். இரண்டுமே அல்லாஹ்விடமிருந்து வந்தது. குர்ஆன் அல்லாஹுடைய நேரடியான கலாம். குர்ஆன் அல்லாஹுடைய நேரடியான கலாம், அல்லாஹ் பேசிய வார்த்தைகள். ஹதீஸ் அல்லாஹ் சொன்ன கருத்துக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள். ஹதீஸுக்கு வரைவிலக்கணம் சொல்லும் போது உலமாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், இந்த மூன்றும் ஹதீஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸ் இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்களுள் பிரதானமானது. இஸ்லாத்தில் எந்த ஒரு பிரச்சனையை நாம் அணுகுகிற போதும் முதலில் குர்ஆனில் தேட வேண்டும், அதற்கு பிறகு ஹதீஸில் தேட வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த கருத்து தப்பு. எந்த ஒரு பிரச்சனையை அணுகும் போதும் குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக வைத்துத்தான் தேட வேண்டும். குர்ஆனில் தேடி இல்லை என்றால் ஹதீஸில் போவது என்பது தவறான ஒரு கருத்தாகும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் குர்ஆனும் ஹதீஸும் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வை சொல்லுகிறது என்று இரண்டின் நிழலிலும் தான், குர்ஆனதும் ஹதீஸினதும் நிழலில் தான் எல்லா பிரச்சனைகளையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்லுகிறார்கள், ஊதீதுல் கிதாப வ மிஸ்லஹு மஅஹு, நான் குர்ஆனையும், ஊதீதுல் கிதாப், அல் கிதாப் என்றால் தெரியும் எல்லோருக்கும், குர்ஆனையும் வ மிஸ்லஹு மஅஹு, அதனோடு சேர்த்து அது போன்ற ஒன்றும் கொடுக்கப்பட்டுள்ளேன், அதனோடு சேர்த்து அது போன்ற ஒன்றும் கொடுக்கப்பட்டுள்ளேன். அதனோடு சேர்த்து அது போன்ற ஒன்றும் கொடுக்கப்பட்டுள்ளேன் என்றால் எது? அது ஹதீஸ். அபூதாவுதில் இடம்பெறக்கூடிய ஒரு சஹீஹான ஹதீஸ் இது. இதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான் என்றால் சில நேரங்களில் ஹதீஸை முழுக்க மறுப்பவர்கள் இந்த ஹதீஸை ஏற்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான் சூரத் நஜ்மிலே, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அவர் தன்னுடைய மனோ இச்சைப்படி எதையும் பேச மாட்டார். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனோ இச்சைப்படி எதையும் பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அவர் பேசுவது வஹ்யே அன்றி வேறில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் பேசக்கூடியது மார்க்கமாக இருந்தால் அது வஹ்தான். மார்க்கத்தோடு தொடர்பாக எவைகளை எல்லாம் அவர் சொல்லுகிறாரோ அது நிச்சயமாக வஹி. எனவே இதிலே ஒரு முஸ்லிமுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. குர்ஆனும் வஹி, ஹதீஸும் வஹிதான். இந்த தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மிடத்திலே விட்டு சென்றார்கள். தரத்து ஃபீக்கும் அம்ரைனி லன் ததில்லு மா இன் தமஸ்ஸக்தும் பிஹிமா, உங்களிடத்தில் நான் இரண்டை விட்டு செல்கிறேன், அந்த இரண்டையும் பற்றி பிடித்து வாழும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், இரண்டாவது சுன்னதி, என்னுடைய வழிமுறை. என்னுடைய வழிமுறை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம். சுன்னா ஹதீஸ் இரண்டும் பொதுவாக ஒரு அர்த்தத்தில் பயன்படுத்தப்படக்கூடியது. ஹதீஸும் குர்ஆனும் இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்கள். ஒன்றை விட்டு ஒன்றை நாம் எடுக்க முடியாது. இரண்டையும் கண்டிப்பாக பின்பற்றியே ஆக வேண்டும். இந்த ஹதீஸை சஹாபா பெருமக்கள் அப்படி ஏற்றுக்கொண்டார்கள். அதை ஒருவர் அறிவித்தாலும் ஏற்றுக்கொண்டார்கள், பலர் அறிவித்தாலும் ஏற்றுக்கொண்டார்கள். சஹாபாக்கள் ஹதீஸை ஒருவர் அறிவித்தாலும் ஏற்றுக்கொண்டார்கள், பலர் அறிவித்தாலும் ஏற்றுக்கொண்டார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு சிலர் சொல்லுவார்கள், அது ஆரம்பத்தில் இருந்து வரக்கூடியது, பின்னால் விரிவாக வரும், அகீதாவுடைய விஷயத்தில் உறுதியான ஹதீஸ்களை மாத்திரம்தான் எடுக்க வேண்டும். உறுதி என்று சொன்னால் கத்இ சுபூத் என்று சொல்வார்கள். கத்இ சுபூத்னால் முத்தவாத்திரான ஹதீஸ்களை மாத்திரம்தான் அகீதாவுடைய விஷயத்தில் எடுக்க வேண்டும். ஆஹாதான ஹதீஸ்களை, ஒருவர், இரண்டு பேர், மூன்று பேர் அறிவிக்கிற ஹதீஸ்களை அகீதாவில் எடுக்கக்கூடாது என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலை என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் இப்படி பிரித்து பார்க்கவில்லை. ஒருவர் சொன்னாலும் ஏற்றுக்கொண்டார்கள், பலர் சொன்னாலும் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரித்தார்கள் என்றால் அதில் மாற்று அபிப்பிராயம் அவர்கள் தெரிவிக்கவில்லை. அவர்களுடைய அறிவுக்கு அது பொருந்தினாலும் சரி, பொருந்தாவிட்டாலும் சரி, அவர்களுடைய மனம் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அவர்களுடைய உடம்பிலே உள்ள மயிர்கள், உரோமங்கள் கூச்சரித்து நின்றாலும் சரி, நிற்காவிட்டாலும் சரி, அவர்கள் எந்த மாற்று கருத்துக்களும் சொல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போய் வந்த செய்தியை சொல்லுகிறார்கள். நான் மிஅராஜ் போய் வந்தேன் என்று சொன்னால் அதற்கு என்ன பேர்? குர்ஆனில் வந்தால் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போய் வந்த செய்தியை ஹதீஸாக மக்கள் மத்தியிலே சொல்கிறார்கள். அந்த இடத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கவில்லை. அபூ ஜஹல், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய எதிரியாய் அபூ ஜஹல் பார்த்தான். அறிவுக்கு பொருந்தாத ஒரு மடத்தனமான, கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு செய்தியை முஹம்மது சொல்லுகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினால் நிறைய பேரை முஹம்மதிடம் இருந்து கலட்டி விடலாம் என்று அபூ ஜஹல் யோசிக்கிறார். முதலில் யாரை கலட்ட நினைக்கிறான் என்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலட்ட நினைக்கிறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடிச் செல்கிறான். சென்று அவர்களிடம் இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக ஹதீஸை சொல்லுகிறார். இவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய காது கேட்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்களா? அவன் சத்தியமிட்டு சொல்லுகிறான், என்னுடைய இரண்டு காதுகளாலும் அதை நான் கேட்டேன். தான் இரவோடு இரவாக பலஸ்தீனத்திற்கு சென்று பைத்துல் முகத்தஸிலே நபிமார்களுக்கு தொழுகை நடத்தி
அங்கிருந்து 7 வானங்களையும் தாண்டி சென்று சிதறத்துல் முன்தஹா வரை போய் அல்லாஹ்வோடு திரைக்கு பின்னால் இருந்து பேசி சுவர்க்கத்தை நரகத்தை பார்த்துவிட்டு வந்ததாக முஹம்மத் சொல்லுகிறார் என்று சொன்னபோது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே சொன்னார்கள், அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருந்தால் என்றால் இந்த ராவி திகத் அல்ல, அபூ ஜஹல் திகத் அல்ல, நம்பகமான ராவி அல்ல, என்றால் பொய்யன், காபிர். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தால் நிச்சயமாக அது உண்மையாகத்தான் இருக்கும். எப்படி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருந்தால் நிச்சயமாக அது உண்மையாகத்தான் இருக்கும். அது என்னுடைய அறிவுக்கு பொருந்தினாலும் பொருந்தாவிட்டாலும், ஏனென்றால் அதைவிட முக்கியமான விஷயத்தை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். அவர் தனக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹி வருகிறது என்று சொல்கிறார், அதை நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும் போது இப்படி நடந்தது என்று அவர் சொன்னால் என்னுடைய உள்ளம், என்னுடைய ஈமான் அதற்கு எந்த தடையையும் ஏற்படுத்தாது என்று சொன்னார்கள். எனவே சஹாபாக்களை பொறுத்தவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் கிடைத்து விட்டால் மாற்று அபிப்பிராயங்கள் இல்லாமல் அந்த ஹதீஸ்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். நம்பிக்கையோடு தொடர்பானதாக இருந்தாலும் சரி, அமல்களோடு தொடர்பானதாக இருந்தாலும் சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள், திடீரென தன்னுடைய செருப்பை கழட்டி விடுகிறார்கள். ஜமாத்தோடு தொழுது கொண்டிருக்கிறவர்கள், இமாமாக நின்று தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் அணிந்திருக்கிற செருப்பை கழட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல் என்ன? ஹதீஸ், சுன்னா. பின்னால் இருந்த சஹாபாக்கள் ஏன், எதற்கு என்று காரணமே கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கழட்டுவதை பார்த்தார்கள், பின்னால் இருந்தவர்கள் எல்லோரும் கழட்டி விட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை சஹாபாக்கள் இவ்வாறு நம்பி நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். சஹாபாக்களுக்கு எந்த சங்கடமும் வரவில்லை. சில நேரங்களில் ஹதீஸா என்று உறுதிப்படுத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். இது சொல்லப்படக்கூடிய செய்தி உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சிகள் செய்திருக்கிறார்களே தவிர ஹதீஸ் என்று ப்ரூஃப் ஆனால் அதை அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நிராகரித்தது கிடையாது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸ்கள் சஹாபாக்களுடைய காலத்திலே இப்படி இருக்க, சஹாபாக்களுடைய இறுதி காலத்தில் மிகப்பெரிய வழிகேடு இந்த உம்மத்திலே தோன்றுகிறது. சஹாபாக்களுடைய இறுதி காலத்தில் மிகப்பெரிய வழிகேடுகள் இந்த உம்மத்திலே தோன்றுகின்றன. அந்த வழிகேடுகளிலே மிக பிரதானமான 2 வழிகேடுகள், ஒன்று ஹவாரிஜிகளுடைய வழிகேடு, இன்னும் ஒன்று யாரு? ஷியாக்களுடைய வழிகேடு. ஹவாரிஜிகளுடைய வழிகேடு, இரண்டாவது ஷியாக்களுடைய வழிகேடு. இந்த 2 வழிகேடுகளும் சிஃபீன் என்ற அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்துத்தான் உருவாகின்றன. சிஃபீன் என்ற அந்த நிகழ்வை மையமாக வைத்து இந்த 2 வழிகேடுகளும் தோன்றுகின்றன. இந்த 2 வழிகட்ட பிரிவுகளும் தான் முதலில் ஹதீஸ்களை நிராகரிக்க ஆரம்பித்தன. நன்றாக நீங்கள் இதை குறித்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றில் ஹதீஸ்களை நிராகரிக்க ஆரம்பித்த முக்கியமான 2 குழுக்கள், ஒன்று ஹவாரிஜிகள், இரண்டாவது ஷியாக்கள். ஹவாரிஜிகள் என்ன சொன்னார்கள் என்றால், சஹாபாக்கள் இந்த பித்னாவிலே கலந்து கொண்ட காரணத்தினால், இந்த மோசமான குழப்பத்திலே கலந்து கொண்ட காரணத்தினால் சஹாபாக்கள் ஷிர்க் செய்து விட்டார்கள். என்ன சொல்றாங்க? சஹாபாக்கள் ஷிர்க் செய்து விட்டார்கள். எனவே ஷிர்க் செய்த சஹாபியிடம் இருந்து எப்படி ஹதீஸை எடுப்பது? இந்த ஃபித்னாவில் கலந்து கொள்ளாத சஹாபாக்களுடைய ஹதீஸ்களை மாத்திரம்தான் ஹவாரிஜிகள் எடுத்தார்கள். அதாவது ஃபித்னா என்றால் ஆட்சி சம்பந்தமாக ஏற்பட்ட அந்த குழப்பம். சிரியாவில் இருந்த, ஷாம் பிரதேசத்தில் இருந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைஅத் செய்யவில்லை. இதனால் ஏற்பட்ட அந்த குழப்பம் இருக்கிறது, அந்த குழப்பத்தில் கலந்து கொண்டவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்கள். நன்றாக நீங்கள் இதை புரிந்து கொண்டால் இன்றைய குழப்பங்கள் எல்லாம் புதிய குழப்பங்கள் அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரு புதிய பித்அத் அல்ல, இது பழைய பித்அத் என்பது புரியும். இது தெரியாத காரணத்தினால், இஸ்லாமிய வரலாறு தெரியாத காரணத்தினால், இஸ்லாத்தை பற்றிய கல்வி ஞானம் நமக்கு தரப்படாமல் வெறுமனே வீதியிலே நம்மை உட்கார வைத்து மக்களுக்கு ஏசி திட்டி அதுதான் இஸ்லாமிய கல்வி என்று போதித்த காரணத்தினால் நாம் வெறும் உணர்ச்சிகரமாக கல்வியை பெற்றுக் கொண்டிருந்தோம்.
கல்வி கிடைக்கவில்லை, குறிப்பெடுக்கவில்லை. மஸ்ஜிதில் உட்கார்ந்து படிப்பதை குர்ஆன் வரவேற்கிறது, ஹதீஸ் வரவேற்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஏதாவது ஒன்றில் ஒன்று சேர்ந்து குர்ஆனை ஓதி அதை தங்களுக்கு மத்தியிலே படிப்பார்களாக இருந்தால் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சக்கீனத் என்ற அமைதி இறங்கும், ரஹ்மத்துடைய மலக்குகள் சூழ்ந்து கொள்வார்கள். அந்த கூட்டத்தை அல்லாஹ் தன்னிடம் இருக்கிற மலக்குகளிடம் சிறப்பாக எடுத்துச் சொல்வான் என்று சொன்ன அந்த கலாச்சாரம் இப்போது கிடையாது. மண்டபத்தில் தான் பயான், வீதியிலும் தெருவிலும் தான் பயான், திறந்த வழிகளில் தான் பயான். மஸ்ஜிதுகள் வெறிச்சோடி போய் கிடக்கின்றன. பள்ளிவாசல் இருக்கிறது, பெரிய பள்ளிவாசல் இருக்கிறது, வீதியிலே பயான போடுறது, ஃபத்வா சொல்றது, மகரிப தொழுதாச்சி இஷாவை பிற்படுத்தி தொழலாம், இஷாவை பிற்படுத்தி தொழ முடியும் என்று ஃபத்வா வர சொல்றது. சொல்லிட்டு பயான் முடியும் 9:10 மணி. என்ன பயான்? யாரையாவது ஒன்று திட்டுறது, ஏசுறது. மக்களும் அரசியல் பேச்சுகளை கேட்டு பழக்கப்பட்டவர்களுக்கு ஒருவனை திட்டும் போது, ஒருவனை ஏசும் போது, ஒருவனை சவாலுக்கு அழைக்கும் போது இவர்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள். அப்படியே நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கடைசியிலே 9:30 மணிக்கு நின்றையுரையோடு பயான் நடைபெறுகிறது. சில நேரங்களில் மஸ்ஜிதில் இஷா தொழுகை நடக்கும் என்று கூட சொல்ல மாட்டார்கள். சில நேரங்களில் சொல்லுவார்கள், பத்திரிகையில் வரும் 5000 பேர் கலந்து கொண்டார்கள். பள்ளியில வந்து பார்த்தால் 50 பேரும் இல்லை இஷா தொழுகைக்கு. இதுதான் இஸ்லாமிய கல்வியை இன்று தேடக்கூடிய முறை. இது நிதர்சனம், யாராலும் மறுக்க முடியாது. வாதத்திற்கு தேவை என்றால் பொய்யை சொல்லி மறுக்கலாம், ஆனால் உண்மை இதுதான் என்பதை எல்லோருமே நாம் ஏற்றுக்கொள்வோம். மஸ்ஜிதை விட்டு மக்களை தூரமாக்கி வெறும் உணர்ச்சிகரமாக பேசி மக்களுடைய உள்ளங்களில் நோய்களை ஏற்படுத்தி அவர்களுடைய நோய்களுக்கு மேல் இன்னும் கொள்கை ரீதியான குழப்பங்களை பதிவு செய்யும் போது அந்த மக்களுக்கு அந்த குழப்பங்கள் தான் சரி என்று படுகிறது. இஸ்லாமிய வரலாறு தெரியாது, இஸ்லாமிய கல்வி தெரியாது, மஸ்ஜிதிலே தரிசுகள் கிடையாது, ஹலகாத்துல் இல்ம் என்று அல்லாஹ் அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah சுவன பூங்காக்களில் ஒன்று என்று சொன்ன அந்த மஜ்லிஸ்கள் கிடையாது. இது மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் சகோதரர்களே. இதனால் தான் இன்றைக்கு வழிகேடுகள் ஈஸியாக மக்கள் மத்தியிலே புரோமோட் பண்ணப்படுகின்றன. ஹதீஸை மறுக்கிற நிலை முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? ஹவாரிஜிகளால். ஹவாரிஜிகள் எடுத்து வைத்த வாதம் என்ன? பெரிய ஃபித்னாவிலே சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள், சஹாபாக்கள் இந்த ஃபித்னாவில் கலந்து கொண்டதனால் அவர்கள் ஷிர்க் செய்தார்கள். எனவே ஷிர்க் செய்கிற ஒருவனுக்கு பின்னால் என்று இன்று தொழக்கூடாது என்று பேசி வருகிறது போன்று அவர்கள் சொன்னார்கள், ஷிர்க் செய்கிறவருடைய ஹதீஸை எடுக்கக்கூடாது என்றார்கள். இதில் கலந்து கொள்ளாதவர்களுடைய ஹதீஸ்களை மாத்திரம் ஏற்றுக்கொண்டார்கள். இது ஒரு புறம். இன்னும் ஒரு புறம் ஷியாக்கள் வந்து சொன்னார்கள், எங்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்கள் அறிவித்தால் மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், மற்றவர்களை நாங்கள் நம்புவதற்கு தயாரில்லை. மற்றவர்களை எங்களால் நம்ப முடியாது, அவர்கள் பொய் சொல்லி இருக்கலாம். எனவே நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹதீஸ்கள் அஹ்லுல் பைத்தினூடாக, ஆலு பைத்தினூடாக அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களும் ஹதீஸ்களை மறுக்க ஆரம்பித்தார்கள். இந்த ஹதீஸை மறுக்கிற விஷயம் வந்து ஒரு புதிய விஷயம் அல்ல, இது மிக பழைய விஷயம். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இவர்களுக்கு பிறகு ஹிஜ்ரி 105 110 ஹிஜ்ரி 105 110 உருவான ஒரு தோற்றம் தான் கொடுத்தான் முஅ்தஸிலாக்கள். முஅ்தஸிலாக்களுடைய தோற்றம் பற்றி நிறைய வரலாற்று குறிப்புகள் இருந்தாலும் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து, ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மஜ்லிஸில் இருந்து வாசில் இப்னு அத்தா என்று சொல்லக்கூடியவன் தன்னுடைய அக்லை, தன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி ஒரு அகீதாவுடைய விஷயத்தை விவாதித்து விட்டு, என்னுடைய அக்லுக்கு இது பொருந்தவில்லை, என்னுடைய அக்லின் அடிப்படையில், என்னுடைய பகுத்தறிவின் அடிப்படையில் இதுதான் தீர்ப்பு என்று சொல்லி ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மஜ்லிஸை விட்டு வெளியே சென்றான். இந்த வாசில் இப்னு அத்தாவினால் தான் முஅ்தஸிலா என்கிற கொள்கை உருவாக்கப்படுகிறது, அந்த குழு உருவாக்கப்படுகிறது. டாக்டர் காலிப் அல் அவாஜி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிஞர், சவுதி அரேபியா மதீனா பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், ஃபிரக் முஆசிரா தன்தஸிபு இலல் இஸ்லாம்.
இஸ்லாத்தில் இணைக்கப்படுகின்ற நவீன கால வழிகட்ட பிரிவுகள். அந்த புத்தகத்தினுடைய பேர் ஃபிரகுன் முஆஸிரா தன்தஸிபு இலல் இஸ்லாம். இஸ்லாத்தில் இணைக்கப்படுகின்ற பிரிவுகள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். 2 வால்யூம்களை கொண்ட புக். அதிலே அவர் என்ன சொல்கிறார் என்றால், அன்றைய காலத்தில் இருந்த பெரும்பாலான ஈராக்கில் வாழ்ந்த ஷியாக்களும், அன்றைய காலத்தில் இருந்த ஈராக்கில் வாழ்ந்த ஷியாக்களும், அதே போன்று இந்தியாவை சேர்ந்த ஷியாக்களில் பெரும்பாலானவர்களும் முஅ்தஸிலா கொள்கையை உடையவர்களாக இருந்தார்கள். முஅ்தஸிலாக்கள் எந்த ஒன்றையும் அறிவை கொண்டுதான் உரசி பார்ப்பார்கள். அறிவுக்கு பொருந்தவில்லை என்றால் அது குர்ஆன் என்றாலும் அதற்கு மாற்று அர்த்தம் தான் சொல்லுவார்கள். ஹதீஸ் என்றால் உடனே தூக்கி வீசி விட்டு விடுவார்கள். அப்ப ஹதீஸை மறுத்த 3வது மிக முக்கியமான குழுவாக கருதப்படுகிறவர்கள் யாரு? முஅ்தஸிலாக்கள். அப்ப 3 பேரையும் சொல்லுங்க பாப்போம். ஹவாரிஜிகள், ஷியாக்கள், முஅ்தஸிலாக்கள். இது போக முஸ்லிம் உம்மத்திற்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து மிக கடுமையான எதிரிகளாக காணப்பட்டவர்கள் யார்? யாரு? யூதர்கள். யூதர்கள் பல எதிர்ப்புகளை கொண்டு வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சிகள் எதுவும் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், கைபரில் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நஞ்சூட்டப்பட்ட, விஷமூட்டப்பட்ட ஆட்டை கொடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது சொன்னார்கள், கைபரில் வைத்து கடித்த அந்த ஆட்டு கறியின் விஷம் என்னுடைய உடம்பில் கலந்து இப்போது அதனுடைய கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் என்று சொன்னார்கள். புகாரியிலே வருகிறது. அந்த அளவுக்கு மோசமானவர்கள் யூதர்கள். இந்த யூதர்கள் நிறைய எதிர்த்து பார்க்கிறார்கள், யுத்தங்கள் செய்கிறார்கள், எதிலும் அவர்கள் வெற்றி அடையவில்லை. இவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து எதிர்க்கிறார்கள். ஆயுத ரீதியாக நிறைய முயற்சி செய்தார்கள். ஆனால் ஆயுத ரீதியாக முஸ்லிம்களை எதுவும் செய்ய முடியாது என்ற முடிவுக்கு வந்தார்கள். எனவே மீண்டும் ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கிறார்கள். அல் கஸ்வுல் ஃபிக்ரி, சிந்தனா ரீதியான ஒரு படையெடுப்பு யுத்தத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த யுத்தத்தின் பிரதான அம்சம் என்னவென்றால், இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்களில் முஸ்லிம்களுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ண வேண்டும். குர்ஆனில் சந்தேகத்தை உண்டு பண்ண வேண்டும், ஹதீஸில் சந்தேகத்தை உண்டு பண்ண வேண்டும். இந்த முயற்சியில் ஈடுபட்ட யூத கிறிஸ்தவ அந்த கலப்பு கூட்டத்தை ஓரியன்டலிஸ்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். ஓரியன்டலிஸ்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அரபியிலே முஸ்தஷ்ரிகூன் என்று சொல்வார்கள். இந்த ஓரியன்டலிஸ்ட் இதிலே ஹதீஸ் துறையில் கூடுதல் ஈடுபாடு காட்டிய ஒரு யூதன், கோல்ட்ஸீர் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன். இந்த யூதன் ஹதீஸ் கலையை மிக ஆழமாக படித்து ஹதீஸில் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான். என்று சொன்னான், ஹதீஸை நம்ப முடியாது. ஏன் நம்ப முடியாது என்றால், ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது எப்போது? நூல் வடிவில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி காலத்தில். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய ஆய்வு ப்ரூவ் பண்ணுகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் சரியாக பதிவு செய்யப்படவில்லை. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களுடைய காலத்தில் சரியாக பதிவு செய்யப்படவில்லை. யாருடைய காலத்தில் பதிவு செய்யப்படுகிறது என்றால், உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவருடைய காலத்தில் ஷிஹாபுத்தீன் ஸுஹுரி என்று சொல்லக்கூடிய அறிஞருடைய தலைமையில் தான் இந்த ஹதீஸ் தொகுக்கிற பணி ஏற்பட்டது. எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹதீஸ் பதிவு செய்யப்படாததனால், ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் தான் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது என்பதனால் ஹதீஸை நாம் நம்ப முடியாது, அதனுடைய நம்பகத்தன்மையை உறுதியாக சொல்ல முடியாது என்கிற வாதங்களை எல்லாம் இந்த கோல்ட்ஸீர் என்று சொல்லக்கூடிய ஓரியன்டலிஸ்ட் மக்கள் மத்தியிலே வைத்தான். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இப்போது கம்ப்யூட்டர் இருக்கிறது, நிறைய சாஃப்ட்வேர்கள் இருக்கின்றன. இப்ப ஷாமிலா, அல் மக்தபத்து ஷாமிலா என்று ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இருக்கிறது. சுருக்கமாக ஷாமிலா என்று சொல்வார்கள். இதுல நீங்க போய் இதை இன்ஸ்டால் பண்ணினால் கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான கிதாபுகள் அதிலே இருக்கிறது. ஷாமிலாவில் 10,000க்கும் அதிகமான கிதாபுகள் இருக்கின்றன. எல்லா ஹதீஸ் கிதாபுகளும் அதில் இருக்கிறது. ஒரு சொல்லை நீங்கள் ஒரு ஹதீஸில் வரக்கூடிய ஒரு சொல்லை தேர்வு செய்து கொடுத்தால் அத்தனை ஹதீஸும் வரும். அதற்கு பிறகு அந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் வரிசையை
அனலைஸ் பண்ண வேண்டும் என்றால் அதற்கான வசதியும் அதிலே உங்களுக்கு இருக்கிறது. இப்படி இன்றைக்கு ஒரு ஒரு கிளிக்கில் ஒரு ஹதீஸ் சஹீஹா லைவா என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு வசதி. ஆனால் ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் ஹதீஸை நாம் தேட வேண்டுமாக இருந்தால் நம்முடைய சகோதரர்கள் எங்கே போய் தேடுவார்கள் என்றால் பெரும்பாலும் இலகுவாக தேடுவதற்கு இருந்த வழிமுறை அல் முஅஜமுல் முஃபஹரஸ் லி அல்ஃபாதில் ஹதீஸின் நபவி என்ற ஒரு புக். நான் நினைக்கிறேன் 9 வால்யூம்கள். இந்த புக் நீங்கள் உதாரணமாக இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டே நிர்ணயிக்கப்படும் என்கிற ஹதீஸை தேட வேண்டுமாக இருந்தால் முதலில் நீங்க என்ன பண்ணணும் என்றால் வரக்கூடிய சொல் உங்களுக்கு ஈஸியான சொல் என்ன? நியாத். இப்ப நியத் என்கிற சொல்லை அந்த புக்கில் தேடணும். நூன் என்ற பகுதிக்கு சென்று நம்ம லிஃப்கோ டிக்ஷனரியில் அல்லது வேறு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் ஒரு சொல்லை தேடுவது போன்று நாம் அங்கே போய் நியாத் என்கிற தலைப்பிலே தேடினால் இந்த ஹதீஸ் வரும். எப்படி போட்டிருப்பாங்கன்னா புகாரியில இத்தனையாவது பாபில இத்தனையாவது இலக்கத்தியுடைய ஹதீஸாக அது இருக்கிறது என்றால் அதை பதிவு செய்து கொண்டு திரும்ப போய் என்ன செய்யணும்னா புகாரியை புரட்டணும். புகாரில் அதை தேடி எடுக்கும் போதுதான் அது வரும். ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்டத்தை விட மிகப்பெரிய கஷ்டம் அதற்கு முன்னர் இருந்தது. அதற்கு முன்னர் உள்ள இமாம்கள் கையெழுத்து பிரதிகளிலே தான் போய் தேட வேண்டிய நிலை இருந்தது. இரண்டாம் கட்டம் இலகுபடுத்தப்படுகிறது. இந்த இலகுபடுத்தப்பட்ட முயற்சியை செய்தவர்கள் யார்? 9 ஹதீஸ் நூல்களில் அப்படி ஹதீஸை தேடலாம். அந்த அல் முஅஜமுல் முஃபஹரஸ் என்ற அந்த இண்டெக்ஸிலே 9 ஹதீஸ் நூல்களில் உள்ள ஹதீஸ்களை தேடலாம் இலகுவாக. அந்த வேலையை செய்தவர்கள் யார் என்று பார்த்தால் யார்? முஸ்லிம்களா? இல்ல. யார் அதை பண்ணினவங்க? ஓரியன்டலிஸ்ட், கீழைத்தேவாதிகள், யூத கிறிஸ்தவ கலப்புகள். எதற்காக பண்ணினார்கள்? ஹதீஸ தேடி தேடி ஹதீஸ்ல குறை கண்டுபிடித்து ஹதீஸினுடைய நம்பகத்தன்மையை கெடுக்க வேண்டும். நீங்க வெப்சைட்ல போய் பார்த்தால் ஆரம்பத்திலே எல்லாம் வந்து islamiyat.com islamiyat.com என்று சொல்லக்கூடிய ஒரு இணையதளம் இருந்தது. இப்போது இருக்கிறதோ இல்லையோ பார்க்கவில்லை அண்மையில். இந்த islamiyat.com என்று சொல்லக்கூடிய இணையதளத்தை நீங்க போய் பார்த்தால் அதை நடத்துபவர் புத்ரஸ் ஜக்கரியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபாதர். என்ன பண்ணுவார் என்றால் ஹதீஸ்களை கொண்டு வந்து ஹதீஸ் முன்னால போய் பார்த்தால் ஒரு இவர் பீட்டர் ஜக்கரியா என்பது தெரியாமல் யாராவது ஒருவர் ஒரு islamiyat.com என்று சொல்லி அதை போய் பார்த்து அதிலே தேட ஆரம்பித்தால் நிறைய விஷயம் இஸ்லாம் குர்ஆன் முன்னால போனாலே சஹீஹுல் புகாரி. என்ன பண்றார் என்றால் சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய ஹதீசு சிஹரை கொண்டு வருவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது இதில் இருக்கலாம். பீட்டர் ஜக்கரியாவுடைய இணையதளத்தில் இந்த ஹதீஸ் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே எழுத்து பிழைகள் இருக்கிறது என்கிற செய்தி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எழுத்தர்கள் தப்பு பண்ணினார்கள் என்கிற செய்தி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வரலாற்றிலே தப்பு இருக்கிறது என்று பீட்டர் ஜக்கரியாவுடைய வெப்சைட்ல இருக்கிறது. அப்ப போய் பார்க்கிற ஒருவர் என்ன நினைப்பார் என்றால் ஒரு இஸ்லாமிக் சைட் தான் இது என்று நினைத்து அதிலே இருந்து நிறைய விஷயங்களை எடுப்பான். ஆனால் கடைசியில் என்ன ரிசல்ட்டோடு என்ன அவுட்கம்மோடு வருவான் என்றால் குர்ஆன் ஹதீஸில் நம்பிக்கை இல்லாமல் வந்து விடுவான். இப்ப ஹதீஸினுடைய நம்பகத்தன்மைக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய 4வது மிக முக்கியமான குழு யார்? ஓரியன்டலிஸ்ட். இப்ப 4 முக்கியமான அடிப்படைகள் ஹதீஸை நிராகரிப்பவர்களில் இருக்கிறார்கள். ஒன்று ஹவாரிஜ், 2வது ஷியா, 3வது முஅ்தஸிலா, 4வது ஓரியன்டலிஸ்ட். இந்த ஹதீஸ்கள் இந்த பின்னணியில் ஹதீஸ்களை மறுக்கிறவர்களை பார்த்தால் 2 நிலைகளில் அவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஒன்று அல் முன்கிரூன லில் அஹாதீஸ் குல்லியன், ஹதீஸ்களை முற்றாக நிராகரிக்கிறவர்கள். முழுக்க ஹதீஸே சரி வராது. இந்த ஃபித்னா ஈராக்கில் ஆரம்பித்து இந்தியாவில் தான் வளர்ச்சி அடைந்தது. குர்ஆன் மாத்திரம் போதும் என்கிற சிந்தனை ஈராக்கில் ஆரம்பித்து எங்கே வளர்ச்சி அடைந்தது? இந்தியாவில். அதற்கு பிறகு எகிப்திலே ஆங்காங்கே துளிர்விட்டது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப தெளிவாக தெரிந்த விஷயம், ஹதீஸை ஒட்டுமொத்தமாக ஒருவன் மறுத்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறான். அவன் தெளிவான காஃபிர், அவன் முர்தத், அவனுக்கும் நமக்கும் இடையில் எந்த தொடர்பும் கிடையாது. அவன் அஹ்லுல் குர்ஆன், அஹ்லே குர்ஆன் என்ன பெயரை தனக்கு வைத்துக் கொண்டாலும் அவனோடு நாம் எந்த தொடர்பும்
வைக்க முடியாது என்றால் இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் ஒன்றை முற்று முழுதாக அவன் நிராகரித்து விட்டான். இப்ப இவனை பற்றி விவாதிக்கிறதுக்கு, இவனோடு பேசுவதற்கு, இவனோடு நேரம் ஒதுக்குவதெல்லாம் வேஸ்ட். இந்த குர்ஆனில் தெளிவாக வந்த விஷயங்களை எல்லாம் மறக்க வேண்டிய நிலை அவனுக்கு ஏற்படும். குர்ஆனில் சொல்லப்பட்ட செய்திகளை நடைமுறைப்படுத்த முடியாத நிலை உருவாகும். இப்ப நவீன காலத்தில் நம்மோடு இருந்த நிறைய மக்கள் இந்த கருத்தில் போயிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, இந்த அஹ்லே குர்ஆன் என்பது நவீன காலத்தில் நாம் இருக்கிற நம்முடைய சமகாலத்தில் கூடுதலாக இந்த கருத்திற்கு உந்தப்பட்டு சென்றவர்கள் யாரோடு இருந்தவர்கள் சொல்லுங்க? தௌஹீத், கூடுதலாக தௌஹீத் என்ற சிந்தனையோடு இருந்தவர்கள். இலங்கையிலே ஒருவர் வந்தார். அவரை ஸ்ரீலங்காவில் ரிதுவான் மாஸ்டர் என்று சொல்வார்கள். நீங்க ஸ்ரீலங்காவுக்கு போய் அல்லது ஸ்ரீலங்காவில் உள்ள மக்கள்கிட்ட நீங்க ரிதுவான் மாஸ்டரை தெரியுமான்னு கேட்டால் எல்லோரும் சொல்லுவார்கள். ரிதுவான் மாஸ்டர் என்பவர் ஒரு பெரிய தொழிலதிபர், மிகப்பெரிய. இன்றைக்கும் அவருடைய கம்பெனி இருக்கிறது. உங்களுடைய நாட்டில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் அவர்களுடைய பொருட்களை பார்க்க முடிந்தது. அல்லி நூடுல்ஸ், அல்லி பப்படம், அப்பளம், அல்லி என்று அல்லியில் நிறைய தயாரிப்பாங்க. அல்லி கம்பெனி என்பது அவருடையது. இந்த ரிதுவான் மாஸ்டர் என்பவர் ஆரம்பத்தில் நம்முடைய தௌஹீத் சகோதரர்களோடு சேர்ந்து தெரிந்தவர். நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் எல்லோரும் வந்து இப்ப தரிசில் இன்றைக்கு உட்கார்ந்தா, இப்ப தரிசில உட்கார்றல்ல, மேடை போட்டு வீதியில் உங்களை அழைத்து நீங்கள் யார், உங்களுடைய தரம் என்ன என்றெல்லாம் நாங்கள் பார்க்காமல் உங்கள் மத்தியில் என்ன பேசுவது? குர்ஆனை ஆய்வு செய்யுங்கள், ஹதீஸை ஆய்வு செய்யுங்கள், குர்ஆனை படியுங்கள், ஹதீஸை படியுங்கள். படிக்க வேண்டும். ஏதாவது வரையறை உங்களுக்கு சொல்லித் தந்தார்களா இதுவரை? குர்ஆனையும் ஹதீஸையும் படிப்பதற்கான பவாபித்துகள், கவாயிதுகள் ஏதாவது நமக்கு சொல்லித் தந்தார்களா என்றால் கிடையாது. சும்மா இருக்கிற நம்ம கூப்பிட்டு ஹதீஸை ஆய்வு செய், குர்ஆனை ஆய்வு செய் என்றால் எதை வைத்து ஆய்வு செய்வீர்கள்? எதை வைத்து ஆய்வு செய்வீர்கள்? தர்ஜமத்துல் குர்ஆனை வைத்து ஆய்வு செய்வீர்கள். அடுத்தது, ஒரு சில ஹதீஸ் நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன, அந்த நேரத்தில் அதுவும் கிடையாது. அதை வைத்து ஆய்வு செய்வீர்கள். உங்களுக்கு தஃப்சீர் கிதாபுகள் இருக்கின்றனவா? ஒரு சாஃப்ட்வேர் இருக்கிறது, ஜாமிஉ தஃப்சீர் என்று. அதிலே 101 தஃப்சீர்கள் இருக்கின்றன. எத்தனை தஃப்சீர்? 101 தஃப்சீர். இப்ப ஹதீஸ் தஃப்சீர் கிதாப் படிக்க முடியுமா? ஹதீஸ் விளக்க உரை நூல்கள் இன்னைக்கு இந்த சண்டை பிடிக்கும் போது சொல்றாங்க, ஃபத்துல் பாரியில் வருகிறது அல்லது சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த புக் உங்களுக்கு தெரியுமா? பார்த்திருக்கிறீர்களா? பார்க்க சொன்னார்களா? உசூலுல் ஃபிக்ஹ் உங்களுக்கு தெரியுமா? ஆம் ஹாஸ் என்றால் என்ன என்று தெரியுமா? முத்லக் முகையத் என்றால் என்ன என்று தெரியுமா? அஸ்பாபுன் நுசூல் தெரியுமா? ஒன்றும் தெரியாது. சும்மா வந்து மக்களை பார்த்து சொல்றது, இந்த உலமாக்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள், எனவே நீங்கள் குர்ஆனை படியுங்கள், ஹதீஸை படியுங்கள், வாருங்கள், 6 மாதத்தில் நீங்களும் ஆலிம்களாகலாம். அந்த 6 மாசம் புரோய்லர் கோழி மாதிரி போய் குறைஞ்சு 40 நாட்களில் நீங்களும் ஆலிம்களாகலாம். கடைசியில 1 வீக், ஒரு வாரத்தில் நீங்களும் ஆலிம்களாகலாம். ஆலிம் ஆக்கிட்டாங்க. ரிதுவான் மாஸ்டர் அங்க என்ன வந்து சொன்னார் தெரியுமா? குர்ஆன் மாத்திரம் போதும், ஹதீஸ் தேவையில்லை. இப்ப ஹதீஸ் தேவையில்லைன்னு அவருக்கு ஒரு அற்புதமான ஆய்வு வந்தது. அவரோட ஒரு கூட்டம், அந்த கூட்டம் எங்களுடைய உஸ்தாத் சொல்வதுதான் சரி என்று பின்னால் சென்றது. என்ன சொன்னார் என்றால், தொழுகை அரபில் தொழ வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கேயாவது வருதா அரபியில தொழுங்கண்டு? நீங்கள் பள்ளிக்கு போய் அல்லாஹ் மிகப்பெரியவன், எல்லா புகழும் சர்வ உலகங்களின் இரட்சகனான அல்லாஹ்வுக்கே தொழ முடியும். சீரியஸாக சொல்கிறேன். ஸ்ரீலங்காவில் போய் இப்போது நீங்கள் விசாரிக்கலாம். கொழும்புக்கு பக்கத்திலே ஒரு 50-60 கிலோமீட்டர் தாண்டி வந்தால் பசியாலை என்கிற ஊர், நாம்புழுவ என்ற பிரதேசத்தில் பசியாலை என்று சொல்லக்கூடிய ஊர்ல இன்னும் அவர்களுடைய பள்ளிவாசல் இருக்கிறது. இன்னும் பல பிரதேசங்களில் ஆங்காங்கே ஒரு சிலர் இந்த கருத்தை உடையவர்கள் இருக்கிறார்கள். எங்கிருந்து உருவானவர்கள்? தௌஹீதோடு இருந்து உருவானவர்கள். உங்களுடைய தமிழ்நாட்டிலே இந்த அஹ்லே குர்ஆன் எங்கிருந்து உருவானவர்கள்? உங்களோடு இருந்து உருவானவர்கள். ஏன்? நீங்களும் முஜ்தஹிதுகள். பாருங்க, மேடையை போட்டு பேச கொடுக்கிறாங்க. யாருக்கு? ஒரு குர்ஆனை தெளிவாக ஓத தெரியாது, ஹதீஸை தெளிவாக படிக்க தெரியாது, மிகப்பெரிய தாயி.
வந்து நின்று போதை அருந்தியவர்களை போன்று மேடையில் நின்று கொண்டு மக்களை திட்டினால் பெரிய தாயி, உலமாக்களை அவமானப்படுத்தினால் மிகப்பெரிய தாயி. இப்படி நிலைமை மாறிவிட்டதா இல்லையா? இந்த ஹதீஸை ஒட்டுமொத்தமாக மறுப்பது என்பது தெளிவான மிகப்பெரிய வழிகேடு. இஸ்லாத்தை விட்டு அவன் நிச்சயமாக வெளியேறி விடுவான். அவனோடு எந்த விதமான உறவும் வைக்கக்கூடாது. ஒரு காவிரோடு உறவு வைக்கலாம். ஒரு முஸ்லிம் அல்லாதவன் இருக்கிறானே, அவனோடு நீங்கள் உறவு வைக்கலாம். எப்படி உறவு? பிசினஸ் உறவு வைக்கலாம். நல்ல விஷயங்களில் அவனுக்கு நீங்கள் ஒத்துழைக்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூகும் ஃபித்தீன் வ லம் யுக்ரிஜூகும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம். உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றாத, உங்களோடு சண்டை செய்யாத காபிர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வதிலும் அவர்களோடு நீதியாக நடந்து கொள்வதிலும் அல்லாஹ் உங்களுக்கு தடை விதிக்கவில்லை. ஆனால் இவர்களோடு நீங்கள் எந்த உறவும் வைக்கக்கூடாது. குர்ஆன் மாத்திரம் போதும் என்று ஒருவர் சொன்னால் அவர் நம்முடைய மகனாக இருந்தாலும் அவனை எச்சரிக்கை செய்ய வேண்டும், அவனுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இல்லை என்றால் அவனோடு உள்ள உறவை துண்டித்துக் கொள்ள வேண்டும். அவன் முர்த்தத். இஸ்லாமிய அரசு இருந்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டியவன். அதே போன்றுதான் கணவன் மனைவி. கணவன் குர்ஆன் மாத்திரம் போதும் என்று சொன்னால் மனைவி அவனை விட்டு விட்டு போய்விட வேண்டும். தலாக் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு ஆபத்தானது ஹதீஸை ஒட்டுமொத்தமாக மறுப்பது. கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டில் பரவிட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கொண்டு வருகிறது. கவனம் சகோதரர்களே. உலமாக்களோடு உங்களுடைய தொடர்பை எப்போது நெருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் முடிவெடுக்காதீர்கள். உங்களுக்கு சுவர்க்கம் வேண்டும் என்றால், கபருடைய வேதனையிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நரகத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் நீங்கள் முஃப்திகளாக முஜ்தஹித்களாக மாறாதீர்கள். புதிய விஷயங்கள் குழப்பங்கள் வரும்போது உலமாக்களோடு நெருங்கி இருங்கள். உலமாக்களிடம் செல்லுங்கள், கேளுங்கள், அவர்களுடைய ஃபத்வாக்களை எடுங்கள், அதன் அடிப்படையில் செல்லுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் கேட்டால் சொல்லுங்கள், யா அல்லாஹ் ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று நீதான் உன்னுடைய குர்ஆனில் சொன்னாய். நான் இவரை நம்பினேன், குர்ஆன் சொன்னாய் என்று பேசினார், அவரிடம் போய் கேட்டேன், அவர் சொன்ன அடிப்படையில் நான் முடிவெடுத்தேன் என்று அல்லாஹ்விடத்தில் தப்பித்துக் கொள்ள முடியும். எனவே இதிலே நீங்கள் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். இரண்டாவது சாரார் அல் முன்கிரூன லிசுன்னா ஜுஸ்இய்யன். சுன்னாவை பாட்லி பகுதியாக மறுப்பவர்கள். பகுதி பகுதியாக மறுப்பார்கள். இந்த பகுதி பகுதியாக மறுக்கக்கூடியவர்கள் பல நிலைகள் இருக்கிறார்கள், பல வாதங்கள் இருக்கின்றன அவர்களிடத்தில். இதிலே சிலர் ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்ற வாதத்தை முன்வைத்து ஹதீஸை மறுப்பார்கள். எல்லா ஹதீஸையும் மறுக்க மாட்டார்கள். அவர்களுடைய பார்வையில் ஹதீஸுக்கு முரண்படுகிறது, குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்கிற ஹதீஸ்களை மறுப்பார்கள். இது எப்போது தோன்றிய கொள்கை? எப்போது தோன்றியது? அன்புள்ள சகோதரர்களே, ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டிலே இந்த கொள்கை தோன்றிவிட்டது. நீங்க தமிழ்நாட்டில் புதுசா வந்ததா நினைக்காதீர்கள். தமிழ்நாட்டில் பேசப்படுகிற அத்தனையும் டிரான்ஸ்லேஷன், புதிய கண்டுபிடிப்பு கிடையாது. வழிகேடர்களுடைய சரக்குகளை வைத்து அதிலிருந்து மொழிபெயர்த்து அழகிய தமிழில் இலகுவாக தருகிறார்களே தவிர புதிய சரக்கு எதுவுமே கிடையாது. குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படுகிறது என்று சொல்லி ஹதீஸை மறுக்கிற கலாச்சாரம் அப்போதே வந்துவிட்டது. இதனால் தான் ஹிஜ்ரி 3ஆம் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த உலமாக்கள் இது தொடர்பாக புக்குகள் எழுதுகிறார்கள். அந்த நேரம் உதாரணமாக இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார்கள், இக்திலாஃபுல் ஹதீஸ், ஹதீஸ் முரண்படுவது என்ற ஒரு புத்தகம் எழுதினார்கள். இருக்கிறது இன்றைக்கு அந்த புத்தகம், படித்து பார்த்தால் தெரியும். அதற்கு பிறகு இமாம் இப்னு குதைபா என்று சொல்லக்கூடிய அறிஞர் எழுதுகிறார், தஅவீலு முக்தலஃபில் ஹதீஸ், முரண்படக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கம். ஏன் அவர்கள் இந்த புக்குகளை எழுதினார்கள்? எதற்காக எழுதியிருப்பார்கள்? அந்த காலத்தில் இந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. எனவே முன்வைக்கப்பட்ட வாதங்களையும் இவர்கள் இதற்கு பிறகு முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய வாதங்களையும் சேர்த்து அவர்கள் ஹதீஸ்களை இப்படியெல்லாம் மறுப்பார்கள் என்று அதற்கு விளக்கம் சொன்னார்கள். குர்ஆனும் ஹதீஸும் முரண்படாது. ஒரு குர்ஆன் வசனமும் ஹதீஸும்
சஹீஹான ஹதீஸும் நிச்சயமாக முரண்படாது. ஏன் முரண்படாது? ரெண்டுமே வஹி, இரண்டுமே அல்லாஹ்விடமிருந்து வந்தவை. எனவே நிச்சயமாக இரண்டு முரண்படுவதற்கு சான்ஸ் கிடையவே கிடையாது. முரண்படுவது போன்று தோன்றினால் அது யாருடைய கோளாறு? என்னுடைய கோளாறு, என்னுடைய மூளையில் கோளாறு. அலீம், எல்லோருக்கும் மேல் மிக அறிந்த ஒருவன் இருக்கிறான். நமக்கு முரண்படுவது போன்று தோன்றும், உள்ள போய் பார்த்தால் அதற்கு விளக்கம் இருக்கும். நம்மை விட கொஞ்சம் கூட படித்தவர்களிடம் போய் கேட்க வேண்டியதானே. ஏன் நான் தான் மகா மேதை என்ற முடிவுக்கு வர வேண்டும்? இந்த உலகத்திலே இன்றைக்கு இருக்கிற 170 கோடி முஸ்லிம்களிலே நான் மாத்திரம்தான் சீராக சிந்திக்கக்கூடியவன் என்று ஒருவன் வாதிடுகிறான் என்றால் அவன் யார் சகோதரர்களே? இப்லீஸ். இன்றைக்கு அந்த வாதாட்டத்தை தெளிவாக பார்க்கிறோம். சவுதி அரேபியாவிலே கிடையாது, எகிப்திலே கிடையாது, இந்த பெரிய இந்திய நாட்டிலே கிடையாது, பாகிஸ்தானிலே கிடையாது, ஷாமிலே கிடையாது, ஐரோப்பிய நாடுகளிலே கிடையாது. என்னுடைய மூளை மாத்திரம்தான் அல்லாஹ்வினால் கரண்டி கொடுக்கப்பட்ட மூளை. நான் புரிந்து கொள்கிறபடி என்னோடு இருக்கிற என்னுடைய சிஷியர்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கண்டுபிடித்து கொடுப்பதை என்னுடைய சிஷியர்கள் அவ்வளவு பேர் மார்க்கெட்டிங் செய்ய வேண்டும். எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிஷியர் கூட்டம் இருக்கிறார்கள். இப்படி ஒரு நினைத்து இந்த சமுதாயத்தை ஏமாற்றுகிறார் என்று சொன்னால் இந்த சமுதாயம் எவ்வளவு முட்டாள்தனமான சமுதாயம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஒரே ஒருவருக்கு மாத்திரம்தான் புரிகிறதாம், ஒரே ஒருவருக்கு மாத்திரம். உலகத்தில் உள்ள வேறு எந்த அறிஞருக்கும் புரியவில்லையாம். இதற்கு பின்னால் மக்கள் ஒரு கூட்டம் அவர்களுடைய மூளைகளை அடகு வைத்து விட்டு போய்கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த மக்களை என்ன என்று சொல்வது? கொஞ்சம் மூளை கிடையாதா? ஒருவர் சொல்லுகிறார், ஒரு 4 ஆலிம்கள் சவுதியில் ஒருவர் சொல்லுகிறார், இந்த இதே கருத்தை சவுதியிலும் ஒருவர் சொல்லுகிறார், எகிப்திலும் ஒருவர் சொல்லுகிறார், ஈராக்கிலும் ஒருவர் சொல்லுகிறார், ஷாமிலும் ஒரு அறிஞர் சொல்லுகிறார் என்று ஒரு 4 அறிஞரை காட்ட முடியாமல் இவர் சொன்னதுதான் சரி என்று ஒரு கூட்டம் வருகிறது என்றால் எவ்வளவு மடத்தனமான கூட்டம் என்பதை பாருங்கள். இது டிரான்ஸ்லேஷன்.